இளமை விஞ்ஞானி படம். அதுக்கு நாங்கள் சொல்லி தான் அவரே இப்போ கமலஹாசன் ரஜினி டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணார். எனக்கு வந்து அவர் எப்படி கமல் டேன்னு கூப்பிட்றதா சார்னு கூப்பிட்றதா இல்லை போய் இப்போ பெரிய ஹீரோ நம்ம பக்கத்தில் போய் பேசுவாரா, ஏன்னா ரொம்ப பயப்படுவார் எல்லாத்துக்குமே. ஏச்சிக்காக அண்ணா அண்ணா அந்த ஜோய் சார் வந்து அது இமய மேலே யார் கூட எதை போய் கம்பேர் பண்ணுறீங்க? அதாவது இன்ன வரைக்கும் நான் அந்த கரகாட்டக்காரன் தான், கனகா கைப்பிடிச்சி வச்சவன் தான். இன்னும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எந்தெந்த வீட்டில் பொண்ணுங்கள் இருக்கோ அந்த வீட்டில் அவங்க பயந்தாங்க. படங்களில் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து என் பேரை சொல்லாமல் நீங்கள் ஹிஸ்ட்ரி எழுத முடியாது. ஒரு பன்னீர் புஷ்பங்களையும் ஒரு குணாமையும் ஒரு மகானையும் இல்லாமல் நீங்கள் எழுதவே முடியாது. அந்த பாட்டு போட்டவொடனே இது மனித விழுந்து கொள்ள அப்படின்னு உடனே ஹோல் தியேட்டர் இருந்துச்சு, கை தட்டு போச்சு. எனக்கு அப்படியே உடம்புல சிரிச்சிருச்சு. நாகஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகரும் இயக்குனருமான சந்தன பாரதி அவர்களை தான் நான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக போகும்போது கமல் சார் அப்பயும் வந்து நல்ல ஹீரோவாக இருந்துட்டார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது அவரை அது ஒரு இது இருக்கு, சின்ன விஷயம். நான் டிகிரி முடிச்சு நான் டிகிரி முடிக்கும் போது அவர் கொஞ்சம் பெரிய லெவல் ஹீரோ வந்துட்டார். இளமை விஞ்ஞானி படம். அதுக்கு நாங்கள் சொல்லி தான் அவரே இப்போ கமலஹாசன் ரஜினி டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணார். பிறகு யங்ஸ்டர்ஸ் சொல்லி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பிஜிபி ஒரே நாள் உன்னைன்னு அந்த சாங் நான் போயிட்டோம். ஷூட்டிங் நடக்குது. நான் வழக்கம் போல் சீன் பேப்பர் சாங் பேப்பர்லாம் வச்சுட்டு ஒரு சைடில் நின்றுட்டுருக்கேன். கமல் வந்தார், டைரக்டரை பார்த்தாரு, ஷூட் பண்ணார். ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து அவர் எப்படி கமல் டேன்னு கூப்பிட்றதா சார்னு கூப்பிட்றதா இல்லை போய் இப்போ பெரிய ஹீரோ நம்ம பக்கத்தில் போய் பேசுவாரா, ஏன்னா ரொம்ப ஏன்னா இப்போ தான் எல்லாருமே கேஷுவல், அப்போல்லாம் ரொம்ப இதாக இருப்பாங்க சினிமாவில். அப்படி நான் ஒரே தயக்கத்தோடு நின்றுட்டுருக்கேன். மதியானம் பிரேக், சாப்பாடு பிரேக்னோட சரி சாப்பாடு நான் கிளம்புறேன். டேய் நில்றான்னு சொன்னேன். பார்த்தாங்க, ஏய் என்ன நானும் காலையில் பார்த்துட்டு ஒதுங்கி நின்றுருக்கேன், என்ன ஆச்சு உனக்கு, நான் என்ன சேஃப்டி சொல்ல முடியும் இல்லைப்பா அப்படின்னு. அதுலேருந்து மறுபடியும் ஐஸ் பிரேக் ஆச்சு. இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும்னா, அவர் வந்து ஃபுல்லாகவே நாத்திகவாதி சார், நீங்கள் ஃபுல்லாகவே கடவுள் நம்பிக்கை உடையது. இதில் ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டை வந்திருக்குமா? எதுவுமே வந்து எதுலேயுமே அவரோட இதில் நான் தலையிட மாட்டேன். அவர் நாத்திகவாதி யாருங்க சொல்கிறேன். ஏன்னா அவர் மாதிரி ஒரு இப்போ சுப்பிரபாதத்தை ஃபுல் சுப்பிரபாதம் இப்போ சொல்லுவாருங்க. திவ்ய பிரபந்தத்தை பூரா சொல்லுவார். புரியுதுங்களா? அவருக்கு நீ கும்புற கடவுள் உடச்சிக்கோ, அதுக்காக இதுதான் என்னை போட்டு அப்படி தான் அவரோட இதே தவிர அவர் யாரையுமே அவர் இப்போ அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து நாத்தியவாதி தான் இருக்குன்னு சொல்லவே இல்லை அவர். ஏன்னா நான் கிரேசிமோன் எல்லாருமே வந்து அப்படித்தானே. உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது என்ன சார் பேசிட்டீங்க? மோஸ்ட்லி என்ன பேசிட்டீங்க நீங்களும் கமல் சார்? சினிமா பற்றி தான் பேசுவோம், முக்கால்வாசி சினிமா பற்றி தான். அரசியல் பற்றி உங்ககிட்ட பேசியிருப்பாரு சார்? இல்லைம்மா, நான் பேச மாட்டேன். ஓகே. ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் பேச முடியாது அதை பற்றி. பட் மோஸ்ட்லி சினிமா பற்றி தான் பேசுவோம். சினிமாவும் நம்மளை பற்றி பேசுவோம், பழைய பாடல்களை பற்றி பேசுவோம், நகைச்சுவை சீன்ஸை பற்றி பேசுவோம். அப்படி தான் இருக்கும். கிரேசி மோகன் சார் அவர் கூட நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். கிரேசி மோகனை முதல் மீட் பண்ண வந்து நான் என்ன படம் சத்யா ஷூட்டிங் போது மீட் பண்ணேன் அவரை, கமலுக்கு இதில். அப்போ தான் கமலுக்கும் பழக்கம் எனக்கும் பழக்கம். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன படம் கமல் ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு படங்கள் பண்ணும்போது அப்படியே பழகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சின்ன மாப்பிள்ளைக்கு அவர் தான் ரைட்டர். ரொம்ப நல்ல ஹியூமர், ரொம்ப நல்லா பண்ணுவார். வெரி நைஸ் பர்சன். ரொம்ப பயப்படுவார் எல்லாத்துக்குமே. பேச்சுக்காக அண்ணா அண்ணா அந்த அதுதான் ஆயிடுமா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப என்ன சொல்கிறது, நாலேஜபிள் பர்சன். அவர் பார்க்குறதுக்கு காமெடி எழுதுறாரு தவிர மற்றபடி
வெண்பாலாம் எழுதுவார், பாசனங்கள் எழுதுவார், நல்லா வரைவார், மல்டி டேலண்டட் மேன். அவர்கிட்ட பெஸ்ட்டு வந்து அவரோட ஹியூமன்ஸ் ரைட்டிங் தான். ஓகே. அப்புறம் கமல் சார் சேரும்போது அந்த ஷார்ட்டே முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இது சொன்னால் இதில் இப்படி இது அப்படி அது வந்து டெவலப் ஆகிக்கிட்டே போகும். ஓகே. ஆனால் அது இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் டைரக்டர் வர்றதுல கன்ஃபார்ம் பண்ணே ஆகணும்ல. அவங்க டெவலப் பண்ணக்குள்ளே இருக்க முடியாது. ஸோ அதில் எது பெஸ்ட்டாக பண்ணாட்டோ அதை எடுத்துக்க வேண்டியதான். ஓகே சார். நீங்கள் இப்படி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைரக்டர் ஆகுறீங்க, அது படம் ஏன் சார் அப்புறமா ஒரு பெரிய கேப் விட்டீங்க படம் பண்ணுறதுக்கு? யாரும் வந்து கூப்பிடல. டைரக்ஷன் யாரும் ப்ரொடியூசர் வந்து தான் நம்ம பண்ண முடியும். நானே வந்து நான் டேரக்டர் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ப்ரொடியூசர்ஸ் வரல, அதுக்குள்ளே நடிக்கிறது சார்ஜ் தான் இங்கே வந்து டைவர்ட் ஆகிட்டாங்க. ஏதோ ஒரு சினிமாவில் தானே இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ அதனால் நடிக்க கூப்பிட்டாங்க, அதை நான் இன்னும் சந்தோஷமாக பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்பயும் யாராவது டைரக்ட் பண்ண கூப்பிட்டா நான் ஒரு டைரக்ட் பண்ண தயார். ஓகே சார். நீங்கள் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா, எழுதிட்டு இருக்கீங்களா சார்? நான் ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான் எழுதுறேன். ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் வந்து ஒரே ஒரு படம். மற்றபடி நான் வந்து வெளியில் யாராவது ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை தான் பண்ணி பழக்கம். நான் எழுதுகிற ஒரே ஒரு ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் ராஜபார்வை. ஓகே. நீங்கள் நிறைய ஃபிலிம் வந்து பிரபு சார் வச்சு எடுத்திருக்கீங்க, அவரோட உங்கள் கனெக்ஷன் சார்? பிரபு எனக்கு பிரதர் மாதிரி தானேம்மா. நாங்களும் சின்ன வயசில் ஒன்றும் விளாண்டவங்க தானே. ஸோ பிரதர் மாதிரி தான். இது வந்து வெரி குட் ஆக்டர். அதாவது முதல்ல கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தார் தவிர, அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு ரொம்ப நல்ல பிரமாமான ஆக்டர். காமெடி சீன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சிவாஜி சாருக்கும் பிரபு சாருக்கும் உள்ள ஒரு ரெண்டு பேருக்கு இது சேமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சார்? புரியல. சிவாஜி சாருக்கும் பிரபு சாருக்கும் இது ரெண்டுமே சேமாக இருக்குது, ரெண்டு பேர் பண்ணுறது சேமாக பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல? இல்லைம்மா, ஏன்னு சார் சிவாஜி சார் வந்து அது இமய மேலமுங்க. யார் கூட எதை போய் கம்பேர் பண்ணுறீங்க? டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். சேமாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. வேணா ஒரு சின்ன அப்படி திரும்ப ஒன்று ரெண்டு இருக்கலாமே தவிர, மற்றபடி அவர் தனி லெவலில் அது. அதில் யாருமே ரீச் பண்ண முடியாது, பக்கத்தில் போகக்கூடாது. கரகாட்டக்காரன்ல நீங்கள் பண்ண அந்த வில்லனிசம் இப்போ வரைக்குமே ஆமாம், அதுவும் ஒரு அகஸ்மாத் தான் வந்ததாம்மா. அதை நடிக்க வந்தே அப்படி தான்மா வந்தேன். முதல்ல நீ நடிக்க கூப்பிட்டு வந்து நான் கடமைகனையை கட்டு பண்ணும்போது சிவச்சந்திரன் அதில் ஆக்ட் பண்ணார். சிவச்சந்திரன் லக்ஷ்மிக்கு பேசுனேன். அவர் 4-5 படம் டைரக்ட் வேறு பண்ணியிருக்காரு. அவர் தான் என்னை முதல்ல நடிக்க கூப்பிட்டார். நான் சொன்னேன், இல்லை சிவா நான் வரல, நீ இல்லை நீ தான் பண்ண அந்த ரோல்னு. எண்ணுயிர் கண்ணம்மான்னு ஒரு படம், அந்த படம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவர் தான் அந்த படத்துக்கு நடிக்க கூப்பிட்டா நான் வேணான்னு சொன்னேன். அப்போ இல்லை நீ நடி அப்படின்னு சொல்லி, அதுதான் என்னோட முதல் படம் எண்ணுயிர் கண்ணம்மா. அதுக்கப்புறம் 2வது படம் தான் கரகாட்டக்காரன். அது கூட வந்து அமரை வந்து நான் அமரை பார்க்க போகும்போது திடீர் காஸ்டியூமர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தார். என்ன ஏன் மெஷர்மெண்ட் எடுக்கிற? இல்லை டயட்டில் எடுக்க சொன்னேன். என்னையான்னு, ஓ நீ தான்ப்பா இந்த படத்தை இல்லைன்னு அப்படின்னு அப்போ தான் அமர் சொல்கிறாரு. அப்படி தான் அந்த படத்தை நான் கம்மிட்டானேன். அந்த படம் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும், அதாவது இன்ன வரைக்கும் நான் அந்த கரகாட்டக்காரன் தான், கனகா கைப்பிடிச்சி எடுத்தவன் தான். தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் என்னை அறிய வச்சது அந்த படம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, நீ கனகா கையை பிடிச்சிட்டு நிறைய பேர் பார்த்து பயந்துருப்பாங்க சார் உங்களை? ஆமாம்மா, அது இப்போ கூட நான் எங்கேயா போனால் கூட பார்த்து கனகா கைப்பிடி தான் கரகாட்டக்காரன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே. உங்கள் படம் குணா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் நிறைய பேர் வாங்கி கொடுத்தது. அப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, அப்போ நான் அடுத்தது வரலையே, இப்போ நல்ல ஒரு ஃபேம் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லைம்மா, எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து எவ்வளோ கனகாலம் ஆனாலும் அது பேர் வாங்கும். ஏதோ ஒரு விதத்தில் அது பேர். இன்னும் குணான்னு ஒரு படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வரலன்னா கூட குணான்ற படம் வந்து இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட் அது. அது மாதிரி கமல்ஹாசன் சார் நடித்த ஒரு படம் அது, இல்லைங்களா? மஞ்சு பாய்ஸில் வந்து அந்த சாங்கு கரெக்டாக ஒரு பிளேஸ்மெண்ட்டை போட்டு அதை தூக்கி விட்டாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அதனால் மறுபடியும் அந்த படத்தை உங்களை மாதிரி ஆளுங்களாம் அதுக்கப்புறம் தான் போய் குணாவே பார்த்துருப்பீங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்குது. அதுக்காக நான் ரொம்ப நன்றி மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா சார்? நீங்கள் ஃபஸ்ட்டு மஞ்சுமல் பாய்ஸ் யாராவது சொன்னாங்களா உங்கள் பாட்டு? எல்லாம் சொன்னாங்க. யாரோ
200 என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்கள் போய் பாருங்கள் சார், உங்கள் படத்தை பிரமாதம் பண்ணியிருக்காங்க. நீ என்ன என் படத்தை என்ன பண்ணேன்னா போய் பாருங்கள் சார். நாங்கள் அதுக்கப்புறம் தான் தேட்டருக்கு போனேன். நான் அது படம் ரிலீஸாக 4வது நாளோ 5வது நாளோ தேட்டருக்கு போனேன். தேட்டருக்கு போனால் முதல்ல கார்ட்டூனில் வந்து கமலஹாசன், குணா வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கதை மாறி ஏதோ கிளப்பு அவங்க அது இது தாண்ட போடுறாங்க, இது பண்ணுறாங்க, கொடைக்கானல் டூர் போகிறாங்கன்னு வரைக்கும் வந்துச்சு. ஏதோ சரி இப்போ யூஸ்வலி மலையாள படம் ஏதோ பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு கொடைக்கானல் டூர் போய் அதுக்கப்புறம் இவங்க இந்த குணா கேவ்ஸ் போன உடனே அப்போ தான் அடாடே ஏதோ சொல்ல போகிறாங்க போலுக்குன்னு நினச்சேன். ஸோ அந்த குணா கேவ்ஸ் சீக்கிரம் முடிஞ்சு அந்த பாட்டு போட்ட உடனே இது மனித விழுந்து கொள்ள அப்படின்னு உடனே ஹோல் தேட்டர் இருந்துச்சு, கை தட்டு போச்சு. எனக்கு அப்படியே உடம்புல சிரித்துருச்சு. இல்லைன்னா அது 35 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கிட்டத்தட்ட 30 ஆச்சு, உடம்புல செலுத்துருச்சு. என்ன அந்த பாட்டு போட்டோன்னு ஜனங்க ஆரவாரம் தேட்டரில். அப்போ தான் நினச்சேன், பரவாயில்ல, நல்ல படம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மகாநதி அந்த படத்துக்கும் இப்போ வரைக்குமே நான்லாம் படம் பார்க்கும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். இப்போ வரைக்குமே எங்கள் அம்மாலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க. அதெல்லாம் எப்படி சார், அதை எப்படி சார் அந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்க? அந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பேர் அப்போ ரிலீஸ் போது நிறைய பேர் பயந்தாங்க. அவங்களுக்கு அந்த ரியாலிட்டியை பார்க்க முடியல. அதான் ரியாலிட்டின்னு அவங்க புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா பேப்பரில் ரெகுலராக பார்க்குறோம், இதுதான் நம்ம காமிச்சோம். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எந்தெந்த வீட்டில் பொண்ணுங்கள் இருக்கோ அந்த வீட்டில் எல்லாம் அவங்க பயந்தாங்க. அதான் உண்மை. இன்க்ளூடிங் என் பிரதரே, பெரியவரே, எங்கள் அண்ணனே திட்டினாரு, என்னடா படம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பயமுறுத்துறீங்க எல்லோரும். பட் பயமுறுத்தலாம், அதான் ப்ராக்டிக்கல் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த படம்லாம் இன்னை வரைக்கும் நின்று பேசும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இன்னை வரைக்கும் நின்று பேசும்போதோ இல்லை யாராவது? ஐ எம் வெரி ஃபீலிங் ப்ரௌட்மா. நான் தான் எனக்கு எல்லாத்தையுமே சொல்லுவேன். நான் பண்ண ஒரு படங்களில் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் என் பேரை சொல்லாமல் நீங்கள் ஹிஸ்ட்ரி எழுத முடியாது. ஒரு பன்னீர் புஷ்பங்களையும் ஒரு குணாமையும் ஒரு மகானையும் பண்ணாமல் நீங்கள் எழுதவே முடியாது. நீங்கள் எப்படி சார் இந்த மாதிரி கதை சூஸ் பண்ணி தான் டைரக்ட் பண்ணுவீங்களா இல்லை? ஆமாம்மா, என்னோட டேஸ்ட்டே அதான். வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தான் நல்ல கதையாக பண்ணணும் தான் இது. மகாநதியாக இருக்கட்டும், குணாவாக இருக்கட்டும், கமல் சார் ஏதாச்சும் உங்கள்கிட்ட சொல்லுவாரா, இது நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா உங்கள்கிட்ட? இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் கமலும் சேரும்போது எங்களுக்குள்ள டைரக்டர் நடிகர் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது நம்ம படம், இது எங்கள் படம். அதனால் எல்லா டிஸ்கஷனும் நடக்கும். இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாறும். பாரு இல்லை இப்படி வச்சுக்காப்பா, கமால் இல்லை கண்ணா நீ இப்படி பண்ணு அப்படின்றதுலாம் நடக்கும். அந்த நேரத்தில் கூட 2 பேரும் பேசி மாற்றிப்பீங்க. அந்த நேரத்தில் கூட அந்த சீன் எடுக்கும்போது கூட 2 பேரும் பேசி. ஆமாம்மா, ஷார்ட்டே மாற்றி வைப்போம். நான் ஒரு ஷார்ட் வச்சா இல்லை நீ அப்படி இப்படி போய் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லை அவர் அந்த ஷார்ட் முடித்தோடனே இல்லை இன்னொரு 1 முறை எடுக்கலாமே, வேறு மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு நான் சொல்லுவேன். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா சோலா. Taste the Daily.